உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேத ஆச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் செலவீனங்கள் மாதம். இந்த மாதம் கடைசியில் தீப ஒளி திருநாள் வருகிறது. தீபாவளி ஒன்று வந்தாலே அங்கே செலவீனம், விரயம், சேர்த்த காசு கரியா போகிறது, இதெல்லாம் இருக்கு. இதற்கும் கிரகங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அதை நீங்க மனதில் நிறுத்திக்கணும். என்ன அப்படின்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிராபலம் எங்க இருக்கு அப்படின்னா, உங்க ராசிக்குள்ள சனியும் சந்திரனும் இருக்கு. கும்பச்சனின்னா பொங்கும் சனின்னு அர்த்தம். ஆனா கும்பராசிக்கார ஒரு சூட்சுமத்தை எப்பவுமே நீங்க பயன்படுத்தணும். அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். பொதுவாக புதுப்பலன்னா 80% நடக்கும். ஒரு 20% சுய ஜாதகம்தான் பேசும். அப்போ முழுமையான பலன் வேணும் அப்படின்னாலே உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். அப்போ பொதுவாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி, அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்ச டெக்னிக் தெரிஞ்சிட்டாலே எப்பவுமே பெரிய செல்வந்தனா வாழலாம். அது இன்னொரு பதிவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வரக்கூடிய நபர்கள் எல்லாம் கும்பராசிக்காரெல்லாம் அவர்களுடைய சூட்சுமங்களை சொல்லி பெருங்குண்ட அளவிலே வெற்றியும் பெருங்குண்ட வளமும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இந்த பதிவில் இந்த மாதம் உங்களுக்கு எது கவனம், எதுல நன்மை அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதம் தீப ஒளி திருநாள் அப்படின்னு ஒரு செலவீனமான மாதம். அப்போ கஷ்டப்படுகிற கும்பராசிக்காரன், ஏன்னா ஜாதகத்தின் சூட்சுமத்தையே கண்டுக்காம நெளிவு அந்த சுழிவுகளை தெரிந்து கொள்ளாமல் இருந்து கஷ்டப்படுகின்ற கும்பராசிக்காரனுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். கூட்டாளிகளோட ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா நட்புகள் தான் உங்களை சங்கடப்படுத்தும், கூடவே இருந்து குழி பறிச்சிடும். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்ம கூடயே இருந்து நமக்கு குழி பறிக்கிற தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணணும். ஆனா வருமானம் உயருகிறது, வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கிறது. ஒப்பந்த அடிப்படையிலே வியாபாரம், கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றத்தோடு பொருளாதார வரவு. பொருளாதார வரவுனா என்ன? பணம் வரவு சீராக இருக்கிறது, அதில் மாற்றம் இல்லை. ஆனா விரயம் காத்து கொண்டு இருக்கிறது 30ஆம் தேதிக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? விரயத்துக்குள்ள போகணும். கையில் இருக்கிறதை வைத்து கடத்தி செல்ல வேண்டும் தீப ஒளி திருநாளை. இப்போ முக்கியமான தகவலுக்கு வரலாம். கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கெல்லாம் சிறப்பான வெற்றி இருக்கிறது, லாபமும் இருக்கிறது, ஒப்பந்தமும் இருக்கிறது. அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? சந்திரன் பயணிக்கிறார். ஒரு வார்த்தை சிறப்பை தரும், இன்னொரு வார்த்தை அழிவை தந்துவிடும். கும்பராசிக்காரா அரசியல் துறையில இருந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும். மற்றபடி மருத்துவம் வெற்றி, இராணுவம் வெற்றி, காவல்துறை மனமகிழ்ச்சி. கும்பராசிக்காரா இருந்தா சட்டத்துறையில நீதிமான்கள் நீதிபதியாக கும்பராசிக்காரெல்லாம் இருந்தா வெற்றி மேல வெற்றி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உருவாக போகுது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடைந்து மனதிலே மகிழ்ச்சி பொங்க போகிறதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சூழல் அப்படி இருக்கிறது. ஏன்னா பொதுவாக சனியும் சந்திரனும் சேர்ந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சந்திரன் பலபலான்னு மின்னுவாரு, திடீர்னு மறைஞ்சிருவாரு. கும்பம் அப்படித்தான், பலான்னு மின்றது மாதிரி இருக்கும், அப்புறம் சைலண்டா எங்க யாருக்குமே தெரியாம அந்த மாதிரி போகும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? கூட்டாளிகளிடம் கவனமாக இருங்கள், உறவுகளிடம் கவனமாக இருங்கள். உறவு வரும், உங்களை கெஞ்சும்,
என்னால் முடியல, நீ கொஞ்சம் செய்ய, நீ தான் முக்கியமான ஆள் அப்படிலாம் சொல்லும். அந்த நேரத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஓ, இது கொஞ்ச நேரத்தில் மின்னி மறைகின்ற வேலை. இப்போ சந்திரன் நம்ம கூட இருக்கார், அப்போ நாம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்குது. தொழில்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒப்பந்தம், புது ஒப்பந்தம் இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வெளிநாட்டுடைய தொடர்போடு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி காத்திருக்கிறது. பயணங்களால் வெற்றி. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் பயணங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள். அதாவது செல்ஃப் டிரைவிங்கை தவிர்த்து. ஏன்னா அது சில சங்கடத்தை தருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக கும்பராசிக்காரா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, முன்னோர்கள் தாங்க கடவுள். அவங்க தான் கண்ணு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்சு செத்து போனாங்க இல்லையா? அந்த ஆன்மாவை மதிங்க. தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களெல்லாம் மதிங்க. மதிச்சாலே கிரகங்களால் வரப்பட சிக்கலெல்லாம் காணாமல் போடும். அப்படி இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றத்தை தருகின்ற மாதம்தான். அதே நேரத்தில் விரயம் தானாக நடக்கும். விரயத்துக்குள்ளே மட்டும் போகாதீங்க. காசு இல்லையே அப்படின்னு கடன் வாங்கி தீப ஒளி திருநாளை கடத்தி செல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நான் துணி போட்டிருக்கேன், நீ துணி போடலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நாம் கடனில் சிக்க முடியுமா? கஷ்டப்படுகின்ற கும்பராசிக்காரர்களுக்குத்தான் இந்த அறிவுரையை சொல்லுகின்றேன். மாதத்தில் அலர்ட் மெசேஜ் தான் நம்ம தர முடியும். ஒவ்வொரு பதிவுகளை பாருங்கள். நீ வரப்போகிற 2025 ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. அதெல்லாம் விரிவாக நான் உங்களோடு பகிர்வேன். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவான மாதங்கிறதுனால நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக உங்களுக்கு வரைச்சிருக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால பொதுவாக மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் சீராக இருக்கிறது. அற்புதமாக சமாளித்து விடுவீர்கள், கவலைப்பட வேண்டாம். கிரகங்கள் நன்மை செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு இருக்கிறது. அப்போ எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு சீரான வெற்றியும் ஒரு நல்ல வளர்ச்சியும் இருக்குது. அதை மட்டும் மனதில் நிறுத்திக்கோங்க. மற்றபடி கடன் வாங்காதீங்க, கொடுக்கல் வாங்கல் சிக்கல் வச்சுக்காதீங்க, கூட்டாளிகளை நம்பாதீங்க. நான் சொல்கிறது அவ்வளோதான். கூட்டாளிகளையும் நம்பாதீங்க, உறவுகளையும் நம்பாதீங்க. இது ரெண்டுலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சங்கடம் எங்கிருந்தும் வராது. இதே போல் நல்ல தகவலோடு காத்திருங்கள். திரும்ப உங்களை சந்திப்பேன். நன்றி நண்பர்களே.